இந்த ரோஸ் மில்க் கேக்கு ஆர்டர் வந்தாலே எங்கள் வீட்டில் சண்டை வந்துடுங்க. ஏன்னா இதுக்கு செய்கிற ரோஸ் மில்க்கை எனக்கு உனக்கு தான்னு சொல்லிட்டு என் பையன் என் ஹஸ்பண்ட் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நான் இப்போல்லாம் என்ன பண்ணுவேன்னா ரோஸ் மில்க் கேக்கு ஆர்டர் வந்தனாலே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் செஞ்சுருவேன். அப்போனா வீட்டில் சண்டை வராதுல, எல்லாருமே கொஞ்சம் குடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க. அதில் வந்துட்டு டெய்லி நாங்கள் பண்ணுற கேக்கு, அதுக்கப்புறம் அதை எப்படி டெலிவர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. வீடியோஸ் வந்து ரொம்பவே ஃபன்னியாக இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள். பிடிச்சதுன்னா அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலோட நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயுமே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1 kg ரோஸ் மில்க் கேக்குங்க. கஸ்டமர் வந்துட்டு இந்த கேக்கை ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் தான் கேட்டிருந்தாங்க. இது அவங்க ஒரு பிக்சருமே சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரியே கேக் செஞ்சு தந்துருங்க சிஸ்டர், ஆனால் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தாங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒயிட் கலர் கேக் க்ரீம் வச்சு கோட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ப்ளேஸ்க்கு மட்டும் ப்ளூ கலர் க்ரீம் கொடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம அந்த ஸ்டார் நாசில் இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்டார் ஓப்பன் நாசில்னு நினைக்கிறேன். அதை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃப்ளவர்ஸ் மாதிரி போட்டுட்டு, அப்புறம் க்ளோஸ்டு ஸ்டார் நாசிலில் ஒயிட் கலர் க்ரீம் போட்டு அதையுமே சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த கேக்கில் ரொம்ப பெரிய ஒர்க் எதுவுமே கிடையாதுங்க, இவ்வளோ தான் ஒர்க்கு. அப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸுமே போடணும். கோல்டும் அப்புறம் ஒயிட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டிருந்தேன். அப்புறம் இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம கோல்டு டஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து எவாப்ரேட்டர் கூடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எட்ஜ் பார்டரில் மட்டும் லைட்டாக பெயிண்ட் பண்ணி விட்டுருந்தேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் பெயிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, எவாப்ரேட்டர் மிக்ஸ் பண்ணாமல் டைரெக்டாக அந்த பவுடரையே அதில் வைப்பேன். அப்போ எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியவே செய்யலை. இப்போ எவாப்ரேட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணும்போது சூப்பராகவே அதில் பெயிண்ட் ஆச்சுது. நீங்கள் ஒரு வேளை கேக் இல்லைனா ப்ரௌனி ஆர்டர் பண்ணால் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாய்.